கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களை கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ETF பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது இல்லாமல் சில முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட். ஃபஸ்ட்டு நிறைய பேர் டிவிடெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க சார். டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு இன்றைக்கி தான் எக்ஸ் டேட்டு, June 11 நெக்ஸ்ட் டேட்டு. ஏஷியன் பெயிண்ட் 28 ரூபா 15 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சரி, இந்த டாடா மோட்டார்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னா இந்த டாடா டிவிஆருக்கு டிவிடெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக். ஏன்னா அது வந்து டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டாங்க, ஏஜிஎம் ஆர் இஜிஎம் இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஸ்லைட்லி ஹையர் டிவிடெண்ட் கிடைக்கும். ஓகே, அதனால தான் அந்த டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸே வந்தது. அதனால் டிவிஆர் ஹோல்டர்ஸ்க்கும் ஈவன் ஸ்லைட்லி ஹையர் டிவிடெண்ட். ஆமாம், இப்போ டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து 3 ரூபீஸ் டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் June 11 தான் ரெக்கார்ட் டேட்டு. அண்ட் டாடா மோட்டார் டிவிஆருக்கு 3.1 ரூபி டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் June 11 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஜிண்டால்ஸா 4 ரூபா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட். பட் வந்து இட்ஸ் அ சீசன். ஏன்னா இப்போ ஏஜிஎம் நடக்க போகுது அண்ட் எல்லாரும் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆனோம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வந்து இந்த டைமில் தான் எல்லாம் அந்த ஏஜிஎம் முடிஞ்சோன்னு தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்தோன்னு தான் அந்த டிவிடெண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன் வந்து இந்த டிவிடெண்ட் பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து இந்த போர்டு இட் செல்ஃபை வந்து ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், ரிலீஸும் பண்ணிடலாம். பட் ஆனால் ஃபைனல் டிவிடெண்ட் மட்டும் ஒன்லி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்த உடனே தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த டிவிடெண்ட் இஷ்யூவை நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசுகிறோம். ஓகே, ETF வந்து இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ETFல நம்ம வந்து வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த டைமில் ETF வாங்கினவங்க சில மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இதே மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வந்து குருஜியே சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத கேட்க போகிறோம். ஸோ ETFல வந்து என்னென்ன விஷயங்கள் இப்போ கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இது மிஸ்டேக்ஸ்ன்னு எடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து சில ஃபேக்டர் வந்து ஓவர்லுக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். நான் அதை ஃப்ராங்க்லி அட்மிட் பண்ணிக்கிறேன். நான் ETFக்கு நம்ம வந்து ஈவன் சிப் கான்ட்ரிபியூஷன் கூட பண்ணலாம். அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்குள்ளே பண்ணலாம். எப்பொழுதுமே ETF மார்க்கெட் குறையும் போதெல்லாம் வாங்கிட்டே இருக்கலாம். அதுதான் நானும் பண்ணேன். நான் இந்த டைமில் ஒரு பெரிய ஃபால் வந்தப்போ நிறைய ஷேர் வாங்கினேன். அதே சமயத்தில் ஏறிட்டு இருக்கும்போது நான் நிறைய விற்றேன் வேறு. ஸோ ETFலேயே நிறைய விற்றேன். எஸ்பெஷலி பீஸ் இருக்குது பாருங்கள், நிஃப்டி பீஸ் அண்ட் ஜூனியர் பீஸ் ரெண்டையும் விற்று புக் பண்ணியிருந்தேன் ப்ராஃபிட்டு. ஸோ ஆனால் இறங்குறப்ப வாங்குறப்ப சில ஃபேக்டரை நான் ஓவர்லுக் பண்ணேன். ஸோ அந்த இதை வந்து அப்புறமேல் தான் நான் வந்து இதை பார்க்க விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சது உண்டு. ஸோ அந்த ஃபேக்டர் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ETF ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுவோம் லிக்விடிட்டி எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் NSE வெப்சைட்டில் போனீங்கனாலே இந்த ETFன்னு போட்டிங்கனால எல்லா லிஸ்ட் ஆஃப் ETFும் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 200 ETFs ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தீம் பேஸ்டாக இருக்கலாம், இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ETFs இருக்குது. அதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் பார்க்க வேண்டியது என்னென்னா லிக்விடிட்டி. ஏன்னா எல்லா ETFலையும் லிக்விடிட்டி இருக்காது. அதனால் நம்ம விற்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ETF ஃப்ளோட் பண்ணும்போதே அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு ஒரு மேண்டேட் இருக்குது. என்ன அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் வேணும் அப்படின்ட்டு. யாராவது விற்கிறதுக்கு வந்தால் அதை வந்து அவங்க வாங்கி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மேண்டேட்டே இருக்குது. அது மாதிரி மார்க்கெட் மேக்கர்ஸும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து மார்க்கெட் மேக்கரை நம்பி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பையர் அண்ட் செல்லர் நிறைய பேர் இருக்கணும், பையரும் இருக்கணும், செல்லர் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ETF நம்ம வாங்கினோம்னா நம்ம எப்போ வேணால் விற்கலாம், எப்போ வேணால் வாங்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வருவோம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இது அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. அதை நம்ம பார்க்குறோம் ஆல்வேஸ். ஆனால் இண்டிகேட்டிவ் நெட் அசெட் வேல்யூன்னு எவ்ரி 15 செகண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. NSE வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே ETFன்னு போட்டிங்கன்னா எல்லா ETFும் லிஸ்ட் ஆகும். நீங்கள் அங்கேயே பார்க்கலாம் ஒவ்வொரு ETFக்கும் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நார்மலி வந்து நிஃப்டி பீஸில் வந்து ஹியூஜ் வால்யூம் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து ஒரு கம்ஃபர்ட் நமக்கு கொடுக்கும். அந்த இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அப்பியர் ஆகும். அதில் வந்து INAVன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
அது என்ன அப்படின்னா அந்த நிஃப்டி பீஸுக்கு வந்து என்ன வேல்யூ, அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு என்ன வேல்யூ கரண்ட் டைமில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட் டைனமிக் தானே, ஏறும் இறங்கும் இது. ஸோ அதோட நெட் அசெட் வேல்யூ என்ன அப்படின்னு, ஹைங்கிறது இண்டிகேட்டிவ். ஸோ இந்த தான் ப்ரைஸு, இந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ க்ளோசஸ்ட்டாக இருக்கோ அந்த சமயத்தில் வாங்கணும். இது வந்து ப்ரீமியமில் கோட் ஆகலாம், இல்லாட்டா டிஸ்கவுண்டில் கோட் ஆகலாம். நமக்கு வந்து ஆல்வேஸ் டிஸ்கவுண்டில் கோட் ஆகுது ஸ்லைட்டாக பெட்டர். எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ டு த என்ஏவி மார்க்கெட் வேல்யூ பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம இதை பார்த்துருங்க, பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி வாங்குங்கன்ட்டு. என்எஸ்சியில் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, என்எஸ்சி இருக்குது. அப்புறம் ஒன் மோர் திங் வந்து இம்பேக்ட் காஸ்ட். இந்த இம்பேக்ட் காஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி இந்த மார்க்கெட்டு இப்போ வந்து 10 ரூபா 15 பைசாக்கு ஒரு ETF விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 10 ரூபா கேட்குறாரு அப்படின்னா 10 ரூபா 15 பைசா கொடுக்குறவங்க விற்க மாட்டாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்புக்கு என்ன சொல்லலாம், இமிடியட்டாக லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லலாம். இது 10 ரூபா 14 பைசாக்கு ஒருத்தர் கோட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், விற்கிறவர் உடனே இமிடியட்டாக சான்சஸ் இருக்குது அந்த 10 ரூபா 15 பைசா வாங்குறேன்னு சொன்னவர் வந்து 10 ரூபா 14 பைசாக்கு கூட வாங்கலாம். அதனால் இந்த நேரோவர் இது பெட்டர் இட் இஸ். அப்போ லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ்க்கு. ஸோ அதுக்கு எவ்வளோக்கெவ்வளோ நேரோவாக இருக்கோ டு த மார்க்கெட் ப்ரைஸு, அது வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட இம்பேக்ட் காஸ்ட் என்ன பாருங்கள், இது 0.03 இம்பேக்ட் காஸ்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து இட் இண்டிகேட்ஸு அந்த பிட் அண்ட் ஆஸ்க்கு வந்து நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ த லோவர் இது பெட்டர் இட் இஸ். அப்போ வந்து லிக்விடிட்டி நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரை நம்ம பார்க்கணும். நார்மலாக என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் வந்து அந்த ட்ராக்கிங் எரர் என்னான்னு பாருங்கள், அப்புறமேலு தி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டரோட இதையும் பார்த்துக்கோங்க, இம்பேக்ட் காஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு. இதில் வந்து நிஃப்டியில் வந்து ஏன்னா ஹைலி வால்யூம் ட்ரேடு ஹெவியாக இருக்கும், அதனால இது ஜூனியர் பீஸில் போய் பாருங்கள். அதில் வந்து இம்பேக்ட் காஸ்ட் 0.05 இருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ லோவாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ பெட்டர் அட்டஸ் அப்படின்ட்டு. ட்ராக்கிங் எரரும் பார்க்கணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராக்கிங் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா ஃபண்டும் நீங்கள் கொடுக்குற ஃபண்டும் எல்லாமே உடனே வந்து ஷேராக கன்வெர்ட் ஆகிடாது. அதில் கொஞ்சம் டைம் லேக் இருக்கும். அது மாதிரி டிவிடெண்ட் நிறைய கம்பெனிஸ் கொடுப்பாங்க, அதை வந்து இமிடியட்டாக அவங்க எல்லாத்தையும் ஷேராக வாங்கிட மாட்டாங்க. அது அப்புறமேலே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். தோ வந்து இதனால் ஆக்டிவ்லி மேனேஜ்டு கிடையாதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஸ்டில் வந்து சம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும் அதை கன்சிடர் பண்ணியாகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் கன்சிடர் பண்ணுறதுனால ஒரு ட்ராக்கிங் எரர் இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து ஹையராக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள் அந்த இதை சூஸ் பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எவ்ரி இயர் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். த்ரூ இயர் புரோக்கர் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து லோவர் த பெட்டர். இப்போ வந்து நிஃப்டி பீஸ் மாதிரி பிகாஸ் அவங்களுடைய அந்த அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அதனால் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நார்மலாக ரொம்ப லோவாக தான் இருக்கும். 0.04 இல்லை 0.05 அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதையும் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட், எவ்ரி இயர் வந்து இந்த பேமெண்ட் பண்ணி ஆகணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அதர் பேராமீட்டர்ஸும் நம்ம பார்த்து வாங்குறது இடிஎஃப்பில் பெட்டர். நம்மளுடைய வியூவர் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, என்ன கேட்டிருந்தாரு, ஏன் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அண்டு கம்பேர்ட் டு அது வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து கரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலை அப்படின்னா கேட்டார். ஏன்னா சம்டைம்ஸ் இது நடக்கிறது உண்டு. இந்த வாலடைலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறப்ப அந்த பெஞ்ச் மார்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ கூட நீங்கள் அட்வான்டேஜஸாக இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு அதை வாங்கலாம். வாங்கினீங்கன்னா யூ வில் ஆல்சோ கெயின் another 1 to 2 rupees வரைக்கும் கெயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து டே ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஆனால் லாங் டேர்முக்கு இது எல்லாத்தையுமே கவனிக்கணுமா?
ஸோ லாங் டேர்ம் இருக்கவங்க தான் மெயினாக பார்க்கணும் அது. ஏன்னா அந்த 50 பைசா ஒரு ரூபா குறைச்சி வாங்கினா பெட்டர் தானே. ஓகே, அது வந்து கீப் ஆன் பையிங் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வாங்கிட்டே இருக்கிறப்ப அந்த 50 பைசா அண்ட் ஒன் ருப்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அந்த சார்ஜஸ் பே பண்ணுறதுக்காவது அது வருமே, ஈவன் ஆனுவல் சார்ஜஸ் பே பண்ணுறதுக்காக வருமே. ஈவன் நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.04 0.05 அப்படிங்கிறாங்க. நம்ம 0.04 சூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஸோ அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. சரி சார், இப்போ நீங்கள் ETF வாங்கினதில் என்ன ஓவர் லைக் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, இந்த மார்க்கெட்டு இன்னும் ரொம்ப ஹையாக இருந்தபோது சரி அதை விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு ஸ்மாலாக எது விற்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து இது தான் ETF தான் விற்கணும்னு நினச்சேன் நான். அண்டு விற்றுட்டே இருந்தேன் நான். அப்புறமேல வந்து சரி பேலன்ஸாக அடுத்த நாள் விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஆனால் அடுத்த நாள் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இமீடியட்டாக என்ன ETF வச்சுருந்தோன்னா அத்தனையும் ஐ சோல்ட் இட். அதாவது Nifty 50 அண்ட் ஜூனியர் ரெண்டும். ஏன்னா அதுதான் ஹியூஜாக ஃபால் ஆச்சு. ஏன்னா இதை வந்து திருப்பி நான் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்பொழுதும் அந்த மாதிரி பண்ணுவேன் நான். ஸோ அதனால் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ஐடியாவோட இருந்தேன் நான். ஆனால் நான் வந்து விற்கும் போதும் திருப்பி வாங்கும் போதும் இந்த INAV பார்க்க விட்டுட்டேன் நான். ஓகே. ஸோ அது வந்து ஒரு அப்படியே ஃப்ளோவில் பண்ணியாச்சு. பட் ஆனால் இயர் ஆஃப்டர் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து VPCL 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 ரூபா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு பிளான்ட்டு வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். BPCL வந்து இப்போ 12 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் கெப்பாசிட்டி ஒரு ரிஃபைனரி போட போகிறாங்க. சரி, ஆல்ரெடி BPCL பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து கிளியராக சொன்னோம், இவங்க தான் ஒரு பெரிய பிளேயர் இந்த ரிஃபைனரி செக்மெண்ட்டில். அண்ட் வந்து ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரேஷன் டு த ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதாவது அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கும், ரெண்டுமே இன்டகிரேட்டட் இது பெட்ரோலியம் ரிஃபைனரி கம்பெனி. சரி, இந்தியாவோட கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 250-60 கெப்பாசிட்டி, மில்லியன் டன்ஸ் கெப்பாசிட்டி. ஆனால் இன்னொரு 5 இயர்ஸில் இட் இஸ் கோயிங் டு டபுள். அப்போ வந்து யார் இதெல்லாம் போட போகிறா? இந்த 4-5 கம்பெனி இருக்கு பாருங்கள், இந்த ப்ரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் தான் இது போட்டாகணும். ஓகே. ஏன்னா நம்மளுடைய கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அவங்களுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி பெரிய பிளேயரு, செகண்ட் பிக்கெஸ்ட் பிளேயர் பிஹைண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொல்லலாம். இப்போ ஃபர்தராக இவங்க எக்ஸ்பேன்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் BPCLோட என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து கேஷ் ரிச் கம்பெனி வித் ஸ்மால் வந்து லோன் தான் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இவங்க 12 மில்லியன் டன்ஸ் அப்படின்னா பாரோயிங்கே பண்ண வேணாம், இவங்களோட ஓன் கேஷ் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து கூட போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் இவங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இதில் மென்ஷன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸ் கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு குருஜி கூட நீங்கள் கூகுள் மீட்டில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.